சாரம் போடுறது எந்த இடத்துல எப்படி போகணுங்கிறதுல அவரை விட்டு அடிக்கிறதுக்கு வேற யாருமே நான் அதை ஏற்றுக்கொள்ளும். இப்போ அதில் அது வந்து சாணக்கியமா இல்லாது டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ், ராஜதந்திர அரசியல் தான் கன பேர் அப்படி பார்க்குறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் அப்ப சாணக்கியம் இல்லை, இல்ல சாணக்கியம் தான். கண்ணதாசன் கவிதையெல்லாம் பெறும், கண்ணதாசன் பாட்டெல்லாம் வடிவா படிப்பாரு. பிரபாகரனோட சந்திச்ச கதைகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்ல உண்மையா டெக்னிக் தான். இப்ப அவருக்கு கனடா போகணும், கனடாவுல ஆருடைய ஆதிக்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எனவே அதுக்கு கிரவுண்டை செட் பண்றதுக்கு தான் அந்த விஷயத்தை வெளியே போட்டது. டெக்னிக் தான். அதான் நான் சின்னவருக்கு சொல்ல மறந்து வைக்கிறாப்பா. போராளிகள் வந்து இவர்கள் எங்களுடைய சாணக்கிய தலைவருக்கு இவர்கள் அட்டாக் பண்ணுகிறார்கள் என்கிற மாதிரி சொல்வார்கள் தானே இந்த நேரத்தில். நம்ம பேசுற விஷயங்கள் நாங்க நடக்கிறது தான் பேசுறோம், எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள தான் பேசுறோம். எங்களுக்கு யாரையும் வீழ்த்தணும் என்ற எதிர்பார்ப்பும் நேரடியாக கிடையாது, யாரையும் வாழ்த்தணும்ங்கிற எதிர்பார்ப்பும் கிடையாது. சமூகத்துல நடக்கிற விஷயங்களை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்றோம் அதை தான் பேசுறோம். ஆனா ரவுஃப் ஹக்கீமுடைய அரசியல் போக்கு எப்படி இருந்தாலும் அவரை தனிப்பட்ட ரீதியிலே இந்த கனடாவில் வேஷ்டி சட்டையோடு கண்ணதாசன் வரிகளை படித்து அப்படியான அந்த பொலிட்டிக்ஸ் வந்து பாக்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இன்ட்ரெஸ்டிங் அதுதான் எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களோட ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ற ஒரு ஆள்னு சொல்லி சொன்னால் அது ரிஷாத் பதவிக்கு இல்லையா? அவர் சத்யதீன் அவங்களுக்கும் அது இருக்கிறதாக நான் காணல. ஆனா இதே நிலைமை தான் முஸ்லிம் கட்சிகளுக்கும் உள்ளே இருக்கிறது. இந்த தமிழ் தேசியத்தை இவர்கள் வைத்து எப்படி அரசியல் செய்தார்களோ அதே போல் இப்ப முஸ்லிம் அந்த முஸ்லிம் என்கின்ற அந்த இதை வைத்து தான் இவர்கள் அரசியல் செய்தார்கள். அந்த முஸ்லிம்ங்கிறதை ஒரு வியாபார பொருள் தான் பார்க்க போனார். அரசியல் பண்ணமாக மக்களை உசுப்பேத்து ஒரு அரசியல் பண்ணமாக பாய்ச்சாங்க. இப்ப மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள். அதே இதே நிலைமை தான் இந்த முஸ்லிம் கட்சிகளுக்கு. ரெண்டு டிஃபரெண்டான டைனமிக்ஸா பாக்குறேன். உதாரணத்துக்கு வடபுலத்தில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் வந்து வெளியிலேருந்து ஒரு த்ரெட் வந்திருக்கு, அவங்களோட ஏரியாவை தாண்டி வெளியிலேருந்து ஆக்கள் வந்திருக்கிறாங்க, த்ரெட் ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சு கொள்றாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுக்குள்ள அதிகாரத்துக்கான மோதல் கடுமையாக இருக்கு. அதே நேரம் அவங்க தொடர்ச்சியாக எதிர்கட்சியில இருந்து தான் அரசியல் செய்தவர்கள். சரி, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட் அது. ஆனால் முஸ்லீம் கட்சிகளை பொறுத்த வரையில அவங்க முஸ்லீம் கட்சிகளோட இடையில வந்து பெரும் போட்டி நிலவும். அந்த நேரத்தில் வந்து ஒரு சாரார் வந்து அரசாங்கத்தோட இருப்பாங்க, ஒரு சாரால் எதிர்கட்சியில இருப்பாங்க. அப்படிதான் அவங்களுடைய டைனமிக்ஸ் போய்கொண்டிருக்கு. எப்பவுமே வந்து முஸ்லீம் கட்சிகளுக்குள்ள இருந்தார்கள் அண்மித்த ஒரு 20 வருடங்களுக்குள்ள வந்து ஆளுங்கட்சியோடு இணைந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற ஏரியா சமூகத்தை சேர்ந்த ஆக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற வகையில் நடந்து கொள்ள முனைவாங்க. அதனூடாக அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்க முனைவாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் தான் இருந்தது. ஆனால் இந்த முறை முஸ்லீம் கட்சிகளுக்கு ஒரு புது அனுபவம், எல்லாருமே எதிர்கட்சியிலேயாங்க. இது ஒரு புது அனுபவம். இதுக்கிடையில் எதிர்கட்சியில் இருக்கிறது வேற, எதிர்கட்சியில் தான் இருக்கணும்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அதை உதாரணமாக அண்மையில் ரவுஃப் ஹக்கீம் சொல்லியிருந்தாரு, எதிர்கட்சியிலையும் நாங்கள் அரசியல் செஞ்சு பார்க்கணும். என்ன சொல்ல, அரசியல்னு சொல்லி சொன்னா எந்த நேரமுமே அதிகாரத்தோட நாங்கள் அரசியல் செய்யற விஷயம் இல்லையே. ஆளும் தரப்பாக எந்த நாளும் இருக்க இயலாது, எதிர் தரப்புலையும் இருக்க வேண்டி வரும். தலைவர் அஸ்ரப் கூட எதிர்கட்சியில இருந்தா நிறைய உரிமைகள் இதுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால ஆளுந்தரப்புக்கும் வந்து அவர் விடயங்களை சாதிச்சும் இருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ கரண்ட் கண்டெக்ஸ்டில் நாம் நொதர்ன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி பேசின மாதிரி, நொதர்ன் தமிழ் பார்ட்டிஸை பேசின மாதிரி முஸ்லீம் பார்ட்டிஸை பேசுகிற நேரத்தில் இப்போ அவங்களுக்கு ஒரு புது அனுபவம். எல்லாரும் எதிர்கட்சியில் இருக்காங்க, ஒரு அதிகாரம் இல்லாத நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்து கொள்ளையும் கூடாது அப்படியும் இருக்கிறாங்க. அவங்க பழகின அரசியலுங்கிறது வந்து ஒரு 2 கேபினெட், ஒரு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துவங்களுடைய பாஷைகளை சொல்லுவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சா இவங்க ஷாப்பிங்குக்கு வருவாங்க, எங்களை தேடி ஷாப்பிங் கொண்டு. இப்போ அது இல்லாதால இப்போது அவர்களுக்கு எதிர்கட்சியில் இல்லை அதை தான் அவங்க அதை டிஃப்ரெண்டாக பர்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படி பர்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து எங்களுக்கு இப்போதைக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதனால தான் அவங்க ஏழுமான அளவுக்கு ஒரு இணக்கப்பாடான சில விஷயங்களை உள்ளூராட்சி சபை தேர்தல்களை செஞ்சுருந்தாங்க. அவங்க இப்போ ட்ரை பண்ணுறது, நான் அண்மைய கால முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமினுடைய பேச்சை பார்க்குற நேரத்தில் அவர் இப்போ வந்து கடைசி காலத்தில் மறைந்த தலைவர் அஷ்ரஃபினுடைய எதிர்பார்ப்பை என்ன சொல்ல செய்து காட்டணுங்கிற அடிப்படையில் நிறைய பேரோட ஒரு முரண்நகை ஒன்று இருக்குது. இப்போ ரவுஃப் ஹக்கீம் சொன்னார் தானே, அஷ்ரஃப் நினைவு கடைசி கால நினைவுகளை செய்து காட்டணும்.
அது எத்தனை 20 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த நினைவு வந்திருக்குது. அந்த நினைவு வாரத்துக்கு வார அளவுக்கு சமுத்திரம் சேஞ்ச் நடந்திருக்கு. அவராக வரல அப்ப எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ப்ரோஆக்டிவ் விஷயமா தெரியல, ஒரு ரியாக்ஷனரி மேட்டராக தான் நினைக்கிறேன். ஒரு சமூகத்தில் நடந்த 2024ஆம் ஆண்டு அவங்க அன்றுகுமார் திசாநாயக்க என்கின்ற ஒரு இடதுசாரி தோழர் 3% வாக்கு பலத்தை கொண்டவர்கள் அடுத்த தேர்தலிலேயே ஜனாதிபதியாகி விடுவார்களா என்று இலகு கணிதம் பேசியிருந்தவர். அவர் எதிர்பார்க்கல, அவங்க இப்படி ஒரு சடன் சேஞ்ச் ஒன்று நடக்கும்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவை அவங்க ஃபேஸ் பண்ணுறதால இப்போ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்க. தமிழ் தேசிய தரப்பு மாயில ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. கட்சியை விட்டு வேறு வேறு காலகட்ட பகுதிகளில் கட்சியிலிருந்து விலகி போன அவங்களுடைய முன்னாள் கட்சி போராளிகள், இந்நாள் வேறு கட்சி தலைவர்கள், வேறு கட்சி போராளிகளை இணைச்சி கொண்டு ஒரு அரசியல் பயணம் போக வேண்டும் உங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நான் நினைக்கிற மாதிரி அந்த அரசியல் சூழ்நிலை அந்த சிஸ்டத்துக்கு இவர்களை தள்ளி இருக்கிறது. அதை தாண்டி வேறொன்றும் இல்லை. இவர்கள் காலாகாலமாக எதிர்கட்சியிலே ஆளுங்கட்சியிலே கேபினட் எடுத்துக்கொண்டு தான் இருந்தாங்க. இதுக்கு முதல் ஆளுக்காள் எப்படி அவங்க பேசினாங்கிறத ஞாபகப்படுத்தினாலே அருவருப்பாக இருக்கு. சரி, ஒருத்தர் பார்த்து என்ன சொன்னாங்க, அண்ட புழுக நின்றாங்க. இவர் பிறகு என்ன, இவர் ஒருவர் கையில் கொஞ்சம் கூட அடுத்த நாள் மாறின ஹிஸ்புல்லா எம்எல்ஏ என்ன சொல்ல, ஆளுகள் நிறைய வசைபாடல்கள் செஞ்சிருக்காங்க. அந்த வசைபாடுகள் எல்லாத்தையுமே தாண்டி இதெல்லாம் அரசியலுக்காக செய்தவை, அந்த நேரத்து அரசியல்கள் என்கிறத கடந்து இன்றைய அரசியலில் அவங்க எதிர்கொள்கிற பெரும் சவாலாக தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு தேசிய கட்சிக்கு முஸ்லீம் சமூகம் என்ன செஞ்சு போகுது, சப்போர்ட் கூட்டிகிட்டு போகிறங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸை தாண்டி அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கொள்ளதுக்கான. பிகாஸ் முன்ன இருந்த அரசாங்கங்கள் நம்பர்ஸ், பார்லிமெண்ட் எம்பி நம்பர்ஸ் அல்லது நம்பர் பாலிட்டிக்ஸில் இவங்களே சேர்த்துக்கொள்வாங்க. இப்போ வந்திருக்கிற சூழ்நிலை என்னன்னு சொல்லி சொன்னால் ஆளும் தரப்புக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதால 3/2 தேவைப்பட்டாலும் சில விடயங்களை செய்கிறதுக்கு அவங்க தனிக்கட்சியாகவே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களோட கட்சிகளுக்குள்ளேயும் பிளவு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதனால் இவங்களுடைய தேவைப்பாடு அவங்களுக்கும் குறைவு. அதனால் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இவங்க அலைன் ஆகி அவங்களோட ரீஜனல் பொலிட்டிக்ஸை பலப்படுத்தணுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க இயங்குற மாதிரி தான் எனக்கு தெரியும். அதில் இன்னொன்று, இவர்கள் வெளியிலே அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே இவர்கள் அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்க குறிப்பிட்ட ஏரியா ரெப்ரசன்டேட்டிவாக தான் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ அந்தந்த ஏரியாவில் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணுறது ஒரு அதிகாரம் தேவையை ரிசால்வ் பண்ணுறது. அப்போ அதிகாரம் இருக்கிறாக்களோட அவங்க என்ன செய்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. கம்யூனிகேட் பண்ணி அதை சாதிச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. நீ முஸ்லீம் கட்சி முஸ்லீம் அரசியலை பற்றி பேசுகின்ற போது முஸ்லீம் காங்கிரஸை பற்றி கட்டாயம் பேச வேண்டும். அவர்கள் தானே பெரும்பான்மையான வைத்து கொண்டிருப்பவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ். அதனுடைய தலைவர் உண்மையில் எனக்கு அவர் தனிப்பட்ட ரீதியிலே பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்கள், எல்லா இப்போ தமிழ் சங்கத்துக்கு போனால் வேஷ்டி ஷர்ட்டு இல்லைங்கச்சா, கிழக்குக்கு போனால் சால்வை தொப்பி, சாரம் போடுறது, எந்த இடத்துல எப்படி போகணுங்கிறதுல அவரை விட்டு அடிக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ அதில் அது சாணக்கியமா இல்லை, அது என்ன, அதாவது இப்படி தான் ஒரு அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ், ராஜதந்திர அரசியல் தான் கனவேர் அப்படி பார்க்குறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள். அப்போ சாணக்கியம் இல்லை, இல்லை சாணக்கியம் தான் ராஜதந்திர அரசியலுங்க. சாணக்கியம்ங்கிறது அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், அவர் எப்படி தன்னை முன்னிலைப்படுத்துகிறாருன்னு சொல்லி சொன்னால், தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தாலும் அதை தாண்டி அவர் தன்னை தமிழ் சமூகத்துக்குள்ளே போகிற நேரத்தில் அந்த சமூகத்தோடு அவர் ஒன்றித்து போக வேண்டிய விடயங்களோட அவர் அலைன் ஆகிறார். கண்ணதாசன் கவிதையெல்லாம் வரும், கண்ணதாசன் பாட்டெல்லாம் வடிவா படிப்பார். பிரபாகரனோட சந்திச்ச கதைகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லை உண்மையாக அது டெக்னிக் தான். இப்போ அவருக்கு கனடா போகணும், கனடாவில் யாருடைய ஆதிக்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எனவே அதுக்கு கிரவுண்டை செட் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயத்தை வெளியே போட்டது. டெக்னிக் தான். இப்போ தமிழ் சங்கத்தினுடைய போய் பேசுகிற நேரத்தில் இந்த குறிப்பிட்ட என்ன சொல்ற மறைந்த விடுதலை புலிகளுடைய தலைவரோடு அவருக்கு நடந்த சந்திப்பின் போது
நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சமூகத்திலுள்ள அவர் பேசி ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டு தான் அவர் கனடாவுக்கு போறார். ஏன்னா இது வந்து என்னென்றால் இதுதான் அவருடைய என்ன சொல்ற ரசிகர் பெருமக்கள் கட்சி போராளிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு ராஜதந்திர அரசியல் சாணக்கியத்தனமான ஒரு விடயமாக தான் அதை அவங்க பெர்சீவ் பண்றாங்க. ஆனால் இவர் இப்படி இப்ப தமிழ் மக்களோட பேசுற நேரத்தில் இவர் டோன் கிழக்கு மாகாணத்துக்கு போனால் சால்வையும் தொப்பியும் சாரணம் உடுத்துக்கொண்டு அந்த ஏரியா ஸ்லாங்கோட காய்க்கிற விஷயங்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு ராஜதந்திர சந்திக்கிற நேரத்தில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு போறது, இங்கிலீஷில் அதை வடிவா பேசுறது, போது இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுறது பேசுகிற விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்தில் என்ன சொல்கிற தித்வா புயல் அடித்து ஓய்ந்த பின் எதிர்கட்சி பிரமுகர்கள் என்ன சொல்ற திலீப் ஜெயவீர், மனோ கணேசன், ராசமாணிக்கம் அவங்களோட போய் மத்திய மலைநாட்டு பகுதிக்கு விஜயம் செய்தார். அந்த நேரத்தில் வந்து ஒரு பௌத்த பிக்குவை காண்ற நேரத்தில் அவங்களுக்கு அவர் மரியாதை கொடுத்த விதம் இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் வந்து அவருக்கு ஆதரவான அவரை பாசிட்டிவாக பார்க்குறாக்கள் வந்து அவர் ஒரு நல்ல ராஜதந்திர அரசியல் செய்கிறவர் என்று சொல்லி புரிஞ்சு கொள்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற சாரார் எப்படி அவர் புரிஞ்சு கொள்றார் என்றால் இவர் அந்த இடத்துல போய் நடிக்கார், இவருக்கு என்று சொல்லி ஒரு நிலையான கொள்கை கிடையாது, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு போட்டு வர்றார், இவருக்கு ஒன்று ஃபேர்ம் ஸ்டான்ஸ் இல்லைங்கிற மாதிரி அதை புரிஞ்சு கொள்றாங்க. ஸோ இது ஒரே விஷயத்தை சமூகத்தில் ரெண்டு சாரார் புரிஞ்சு கொள்ற ரெண்டு விதம் தான். ஆனால் பிரபாகர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சொல்லித்தான் இவர் தொழ வேண்டிய நிலைமைக்கு ஆளாகப்பட்டிருக்கார். இடத்துல அவர் ஸ்பீச்சில் அப்படிதான் இருந்துச்சு. இவராக நினைக்கவில்லை அந்த நேரத்தில் தனிப்பட்ட மத நிலைப்பாடுகள் அவருக்கு தொடர்பு என்னங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்லவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. அவருடைய ஸ்பீச்சிலே அவர் வாயாலே சொல்றாரு, அவர் தான் தொழ அனுப்பி இருக்கிறார். அது வரைக்கும் இவர் அந்த நேரம் இருந்த என்ன சொல்ற அந்த நேரம் இருந்த சூழ்நிலையில ஆயுத கலாச்சாரம் ஒரு பெரும் ஆயுதப்படையினுடைய தலைவரோட ஒரு சந்திப்புங்கிற நேரத்தில் வந்து அந்த சூழல் வித்தியாசமானது. அதை நாங்களும் இன்றைக்கு நாங்கள் அதோட சம்பந்தப்படாத ஒரு தலைமுறையினராக அதை பார்க்குற நேரத்தில் அந்த நேரத்து கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு கொள்ளணும்ங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்டர். இன்னொரு மேட்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மதம் சார்ந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல வந்து அவருக்கும் அவருடைய இறைவனுக்குமான தொடர்பு தொய்வான ஒரு நிலைமையாக அந்த சூழ்நிலை அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கலாம். இல்லை இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த சப்ஜெக்டை பேசுகின்ற போது தான் அத்தாவுல்லா ஒரு ஸ்பீச்சில் பேசினாதீங்க தான் நினைச்சுப்பீங்க. விடுதலை புலிகள் பிரபாகரன் அத்தாவுல்லா அவன் சென்றார் தானே அந்த இடத்துல. போன நேரம் ரவுஃப் ஹக்கீம் எப்படி தொடை நடுங்கினார் என்பதை நான் பார்த்தேன் என்று ஒரு ஸ்பீச்சில் பேசியிருந்தார். அதான் நான் சின்னவருக்கு தொலை மறந்து வைக்கிறாப்பா. அந்த என்ன சொல்ற அந்த அவர் சந்திக்க போன ஆள் வந்து எப்படியான ஒரு ஸ்டேச்சர்ல இருந்தாருங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப அத்தாவுல சொன்னது உண்மைதான் இருக்கலாம். இப்போ அவங்க ஒன்றா இருக்காங்க, சில நேரம் அவள்கிட்ட கூப்பிட்டு கேட்டு அவள் தான் கேட்கணும், நீங்க முதல் சொன்னது உண்மையா? இப்ப இதுல பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இதுக்கு முதல் வேறுபட்ட தளங்கள்ல அரசியல் செய்யற நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வசைபாடுகள் செஞ்சிருக்கிறாங்க, செய்துட்டு பிறகு ஒண்டா வந்து நின்று அரசியல் செய்யறாங்க. இப்ப ரெண்டுல ஒன்று தான் உண்மை. ஒன்று அவங்க சொன்ன வசைபாடல்கள் வந்து பொய், அதனால இப்ப அவங்க ஒண்டா சேர்ந்து அரசியல் செய்யறாங்க. ஒன்று அதான் அறிக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த வசைபாடல்கள் எல்லாம் உண்மை, ஆனால் இப்ப இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால நாங்க இப்படி அரசியல் செய்யறோம். ஆனா நாங்க இதை பற்றி இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம், நாங்க அரசியல் நிலவரங்களை தான் பேசுறோம். ஆனா போராளிகள் வந்து இவர்கள் எங்களுடைய சாணக்கிய தலைவருக்கு இவர்கள் அட்டாக் பண்ணுகிறார்கள் என்கிற மாதிரி சொல்வார்கள் தானே. இந்த நேரத்தில் நம்ம பேசுற விஷயங்கள் நாங்க நடக்கிறது தான் பேசுறோம், எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளதான் பேசுறோம். எங்களுக்கு யாரையும் வீழ்த்தணும் என்ற எதிர்பார்ப்பும் நேரடியாக கிடையாது, யாரையும் வாழ்த்தணும்ங்கிற எதிர்பார்ப்பும் கிடையாது. சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்றோம் அதை தான் பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிற நேரத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரம், ஒரு ஆளுமை, ரவுஃப் ஹக்கீமினுடைய செயற்பாடுகளை அவரை பாசிட்டிவாக பார்க்குறார்கள் எப்படி அதை புரிஞ்சு கொள்கிறாங்க, அதை நெகட்டிவாக பார்க்குறார்கள் எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்க, ரெண்டையும் தான் இந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கிறோம். அதை மக்கள் தான் முடிவெடுப்பாங்க, இதில் எது சரி எது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவோட லைன் ஆகுதுங்கிற அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் பர்சன் ரவுஃப் ஹக்கீமினுடைய அரசியல் போக்கு எப்படி இருந்தாலும் அவரை தனிப்பட்ட ரீதியிலே இந்த கனடாவில் வேஷ்டி சட்டையோடு கண்ணதாசன் என்ற வரிகளை
படித்து அப்படியான அந்த பொலிட்டிக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் நீங்க இன்ட்ரெஸ்டிங். அதைத்தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களோட ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ற ஒரு ஆள்னு சொல்லி சொன்னால் அது ரிஷாத் பதவிக்கு இல்லை. அது அவர் ரிஷாத் பதவின் அவங்களுக்கும் அது இருக்கிறதாக நான் காணல. முன்னாள் அமைச்சர் அதாவுல்லாவுக்கும் இருக்கிற மாதிரி நான் அதை காணல. ஹிஸ்புல்லா அவங்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா அவங்களுக்கு இருந்த மாதிரி நான் காணல. அது அவருக்கு ஸ்பெசிஃபிக்கானது. அயலக தமிழர் திருவிழாக்கள்லையும் கூட ரோஃபக்கீம் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அதையும் நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், அவர் வந்து தன்னை அப்படியே ஒரு சமூகத்துக்குள்ள குறுகி வச்சுக்கொள்ளாமல் அவர் வேறு வேறு கண்டெக்ஸுக்குள்ளே போகிறார். அது அவர் அப்படி போகிறது தான் அவருடைய அரசியலாக அவர் தனிப்பட்ட நீதியில் முன்னிறுத்துறார். அதே நேரத்தில் அப்படி இல்லாத சிலரும் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். தமிழ் தரப்புகளுடைய விருப்பங்களுக்கு கோரிக்கைகளுக்கு சொல்லவில்லை. நீங்கள் அப்துல் வாசித்தை சொல்லவில்லை. நான் வந்து மத்தாக்கள் அதை ஹிஸ்புல்லா நடக்கலாம், அப்துல் வாசித் நடக்கலாம், வேறு ரகம். அவங்க என்றால் முஸ்லீம் தரப்பு தமிழ் தரப்புக்கு இருக்கிற கண்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸை வச்சுக்கணும் ஆளுகள் முரண்பட்டு பேசுவாங்க. ஆனால் அந்த லைன் அப்பில் ஒரு நாளுமே ரோஃபக்கீம் அவரை முன்னிறுத்த மாட்டார். அது அவங்களுடைய கட்சியினுடைய ஓட் பேஸுக்காக வேண்டி அப்படியான தலைவர்களையும் தங்களோடு வச்சுக்கொள்வாங்க. ஆனால் அவர் இப்படியான ஒரு ரூட்லையும் பயணிப்பார்.